السلام عليك يا رسول الله السلام عليك حبيبي يا نبي الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பானதுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து இந்த மனிதனுக்கு எதுவெல்லாம் பயன் தருகிறதோ அவற்றையெல்லாம் அவனுக்கு ஆகமாக்கி கொடுத்து எதுவெல்லாம் இவனுக்கு இடைஞ்சல்களை தருகிறதோ, ஏதாவது ஒரு விளைவுகளை தருகிறதோ அவற்றையெல்லாம் அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கிறார். மனிதர்களின் மீது எல்லையில்லாத கருணை கொண்டவன் இந்த மனிதனுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை உணர்ந்து அதற்கு தோதுவான முறையில் அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய செய்திகளை, நிறைய உபதேசங்களை கேட்பார்கள். பல்வேறு உபதேசங்களை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொடுத்துவிட்டு கடைசியாக சொல்வார்கள், லா தஷரபில் ஹம்ர ஃபஇன்னஹா மிஃப்தாஹு குல்லி ஷர். நீங்கள் மது அருந்தாதீர்கள், அது எல்லா தீமைக்கும் அதுதான் ஆரம்பமான திறவுகோல் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகளை அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி கொடுத்துவிட்டு கடைசியாக மது அருந்தாதீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் எல்லா தீமைக்கும் அதுதான் காரணம் என்று விளக்கி தருகிறார்கள். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் விளக்கம் கேட்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள். யஸ்அலுனக அனில் ஹம்ரி வல் மைசிர். இரண்டு பொருள்களை குறித்து சஹாபாக்கள் விளக்கம் கேட்கிறார்கள். ஒன்று மதுவை பற்றி விளக்கம் கேட்கிறார்கள், சூதாட்டத்தை பற்றி விளக்கம் கேட்கிறார்கள். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களுடைய குணநலன்களை தெரிந்து அவர்களுடைய தரங்களை தெரிந்து வைத்த ரப்புல் ஆலமீன் பல்லாண்டு காலம் மூழ்கி கிடந்த அந்த மக்களுக்கு மத்தியில் மிக நேர்த்தியான முறையில் அவர்களை வழிகாட்டுவதற்காக நிறைய விஷயங்களை கையாண்டு கொடுக்கிறார். இந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் சொல்லுகிறார், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர். நபியே, நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், சூதாட்டத்திலும் நன்மை இருக்கிறது, மதுவிலும் நன்மை இருக்கிறது என்று இரண்டு விஷயத்தை சொல்லிவிட்டு இஸ்முஹுமா அக்பரு
அந்த இரண்டில் கிடைக்கக்கூடிய பலன்களை விட அதிகமான முறையில் அதை கெடுதிதான் இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த மக்களை பார்த்து சொல்லுவதற்கு சொன்னார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னதற்கு பின்னால் சில சஹாபாக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நன்மையும் இருக்கிறது என்கிறான், தீமையும் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இந்த இரண்டின் தீமைதான் அதிகம் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். எனவே நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்களும் இருந்தார்கள். ஆனால் இன்னொரு பிரிவினர் இப்படி விளங்கி கொண்டார்கள், அல்லாஹ் நன்மை இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறான் அல்லவா, அதனால் நம்மை தடை செய்யவில்லை, அதை அருந்தினால் தவறல்ல என்று மது குடிக்கக்கூடிய மக்களும் இருந்தார்கள். ஆனால் இப்படியே காலம் செல்ல செல்ல நிலைமை எப்படி மாறி போனது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, எல்லாவற்றிற்கும் அடிப்படை தீமை மது குடித்தல் என்று மதுவை சொன்னார்கள். அதனால்தான் அதை தவிர்த்திருக்க சொன்னார்கள். ஒருவன் இபாதத்திலே இருக்கிறான், அவருடைய வணக்கத்தை நாசமாக்க வேண்டுமானால் மது என்பது உள்ளே போய்விடுமையானால் அவனுடைய வணக்கத்தை சீரழித்துவிடும். ஒருவன் நல்ல ஒழுக்கமுள்ளவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானா, அவனை மிகப்பெரிய கேவலத்திலே கொண்டு போய் விட வேண்டுமானால் அவன் மது அருந்தினால் அவனை கேவலத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இன்னும் உலகத்திலே எத்தனை கெடுதல்கள் ஒருவனுக்கு கிடைக்க வேண்டுமோ அத்தனை கெடுதல்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காரணத்தினால்தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதுவை குறித்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பக்குவப்படுத்துகிறார். அப்படி பக்குவப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் பயன் இருக்கிறது என்று விளங்கி மது குடித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா, அப்படி மது குடித்தவர்கள் ஒரு மிகப்பெரிய விருந்து நடக்கிறது. விருந்து முடித்ததற்கு பின்னால் அவர்கள் மது கோப்பைகளோடு இருக்கிறார்கள், மதுவை குடிக்கிறார்கள். மதுவை குடித்த மாத்திரத்தில் தொழுகையினுடைய நேரம் வருகிறது. எல்லோரும் தொழுகையிலும் கலந்து கொள்ளுகிறார்கள். அங்கே வசனத்தை ஓதுகிறார்கள், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். காபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். காபிர்களே, நீங்கள் எந்த தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த தெய்வத்தை நான் வணங்கக்கூடியவன் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்ன அந்த வார்த்தையை மாற்றி ஓதுகிறார்கள். அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ நான் அதை வணங்குகிறேன். என்ன வார்த்தை சொல்ல வேண்டும்? நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மாற்றி அமைத்து நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை நான் வணங்குவேன் என்று ஓதுகிறார்கள். காரணம், அவர்கள் மதுவை அறிந்துவிட்டு தொழுகையிலே நிற்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நேர் எதிர்மறையாக ஓதக்கூடிய இந்த வார்த்தையை அடுத்த ஆயத்தை இறக்கி சொன்னார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. மூமின்களே, நீங்கள் தொழுகையை தொழக்கூடிய நேரத்தில் போதையில் தொழாதீர்கள், நீங்கள் குடித்து விட்டு தொழாதீர்கள், மது அருந்து விட்டு தொழாதீர்கள் என்று இரண்டாம் கட்டமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இறக்கி கொடுத்த பொழுது அப்பொழுது சில மக்கள் இப்படி வணங்கி கொண்டார்கள், தொழுகையில் தானே அல்லாஹ் தடை விதித்திருக்கிறார், மற்ற சமயங்களில் தடை விதிக்கவில்லை என்று தொழுகையை தவிர உள்ள மற்ற நேரங்களிலே மதுவை குடித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கடைசியாக அதனுடைய விளைவை இந்த சமூகத்திற்கு உணர்த்தி கொடுத்து மொத்தமாக ஹராமாக்கி கொடுத்தான். மூன்றாவது முறையாக ஒரு ஆயத்தை இறக்கி கொடுத்தான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். தொடர்ச்சியாக சொல்லிக் கொடுத்தார். மது அருந்துவதும் சரி, நீங்கள் சூதாட்டம் விளையாடுவதும் சரி, சிலை வணங்குவதும் சரி, அதோடு சேர்த்து குறிஜோசியங்கள் போன்றவை பார்ப்பதும் சரி, எல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள் என்று சொல்லிவிட்டு இவைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நபிகள் நாயகம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனித சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை இந்த நாளையும் தவிர்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு ஷைத்தானுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? ஒரு அடியான் என்னை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் அந்த அடியானை அல்லாஹ்வை விட்டு அவனை அப்புறப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, உலகத்தில் நட்புறவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே பகைமையை உண்டு பண்ண வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிய பைனகுமுல் அதாவத வல் பகலா. உங்களுக்கிடையில் நண்பர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த நட்புத்துவத்தை பிரிக்க வேண்டும் என்று ஷைத்தான் விரும்புகிறார். எப்பொழுது ஒருவர் மதுவை குடித்து விடுகிறானோ நண்பர்களாக இருந்தவர்கள் பகைவர்களாக போய்விடுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, அதனால் அது மட்டுமல்ல, நீங்கள் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தூரமாகி போய்விடுவீர்கள், அதை ஷைத்தான் உங்களை தூரமாக்கி விடுவார். அதோடு சேர்த்து தொலைவிடாமல் உங்களை செய்து விடுவார். பகல் அன்து முன்தவோர். இப்படி மோசமான விளைவுகளை தரக்கூடிய இந்த மதுவை விட்டு நீங்கள் தவிர்த்து
கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 3 கட்டமாக இந்த மதுவை ஹராமாக்கி கொடுக்கிறார். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கின்ற போது இது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதால் தான் எல்லா பாவங்களினுடைய மூலமாக இது இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இது உம்முல் ஹபாயிஸ் என்று சொன்னார்கள். கெடுதிகளினுடைய தாயகம் மது என்று சொல்லி காட்டினார்கள். ஒரு சம்பவ நிகழ்வையும் சேர்த்து சொல்லுவார்கள். மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி ஒருவர் இருக்கிறார். அந்த மனிதரை ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்காக ஒரு நடத்தை கட்ட பெண்மணி ஒரு சாட்சி சொல்வதற்கோ அல்லது ஒரு காபிரான பெண்மணி கலிமாவை சொல்லுவதற்காகவோ அந்த வணக்கசாலியை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறார். தான் திருந்த போவதற்குண்டான அழைப்பை கொடுக்கிறார். அதை நம்பிக்கொண்டு இந்த நல்ல மனிதரும் வணக்கசாலியாக இருந்தவர் அந்த பெண்மணியினுடைய வீட்டிற்கு போகிறார். போனவுடன் வீட்டை தாளிட்டுக் கொள்ளுகிறார். அந்த வீட்டிலே மது கிண்ணத்தையும் வைத்திருக்கிறார். ஒரு குழந்தையும் இருக்கிறது. அந்த பெண் சொல்லுகிறாள், உங்களை நான் சாத்தியத்திற்காக களிமா சொல்வதற்காக உங்களை இந்த இடத்திற்கு அழைக்கவில்லை. நான் உங்களை 3 காரியத்தை சொல்லுகிறேன். இந்த 3 செயல்களில் நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும். அவள் சொல்லுகிறாள், இதோ இருக்கிறது அல்லவா குழந்தை, இந்த குழந்தையை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்கிறாள். அவங்க பார்த்தாங்க, குழந்தைய போய் கொலை செய்யறதா, அது எவ்வளவு பெரிய பாவம். பொதுவாக கொலை செய்யறதே பாவம், அதில் குழந்தையை கொலை செய்ய வேண்டுமே என்று முடிவெடுத்து நான் கொலை செய்வதற்கு தயாராக இல்லை என்று அந்த கொலை குற்றத்திலிருந்து பின்வாங்கிக் கொள்கிறார். இரண்டாவதாக சொன்னார், கொலை செய்யவில்லையானால் என்னிடத்தில் நீ தவறான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று விபச்சாரத்திற்கு அழைத்தார். அவர் பல்லாண்டு காலம் வணக்கம் புரிந்தவர். அவர் சொன்னார், நான் இதற்கும் நான் தயாராக இல்லை. கொலை குற்றத்திலிருந்தும் தான் தப்பித்துக் கொள்ளுகிறாள், விபச்சாரத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ளுகிறார். கடைசியாக சொன்னார், மது மட்டும் தான் இருக்கிறது, கொஞ்சம் கூட இதை குடிச்சுட்டா உனக்கு என்ன ஆகும் போது யாருமே பார்க்கறது இல்லையே, இது ஒரு சின்ன குற்றம் தானே, கொலையை விட நீ செய்யக்கூடிய விபச்சாரத்தை விட இந்த மது கிண்ணத்தை கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தில் இருக்கக்கூடிய மதுவை குடிப்பதால் ஒன்றும் ஆகப் போவதில்லையே என்று சொல்ல போது மதுவை ஊற்றி கொடுக்க சொல்லுகிறார். அவர் மதுவை ஊற்றி கொடுக்கப்படுகிறது, குடிக்கிறார். குடித்து விட்டு மீண்டும் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். மீண்டும் அந்த பெண்மணி ஊற்றி கொடுக்கிறார். திரும்ப குடித்து விட்டு போதையின் உச்சத்திற்கு சென்ற அந்த மிகப்பெரிய வணக்கசாலி, பல்லாண்டு கால வணக்கம் செய்தவர், கடைசியில் அவள் எதையெல்லாம் சொன்னாலும் அத்தனையும் நிறைவேற்றி விடுகிறார். கொலையை செய்கிறார், விபச்சாரம் என்கின்ற மோசமான பாவத்திலே போய் விடுகிறார். அதனால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இருக்கின்ற எல்லா பாவத்திற்கும் மூலதனமான பாவம் என்பது மது. மதுவை குடிப்பதற்கு முன்னால் விபச்சாரத்தினுடைய எண்ணம் ஏற்படவில்லை, மதுவை குடிப்பதற்கு முன்னால் தவறான நடத்தை நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுவதில்லை. இன்றைக்கு கூட நாம் நிறைய பார்க்கிறோம் அல்லவா, பல்வேறு விஷயங்கள் தடைபட்டு போவதற்கு மது காரணமாக அமைந்து விடுகிறது. ஒரு இடத்திலே திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்துவிடும், இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்து விடுவார்கள். ஆனால் ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம், என்ன, அந்த மாப்பிள்ளை இடத்தில் கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்கிறது, அது மட்டுமல்ல இன்னும் சில போதை பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அங்கே தடைபட்டு போகும். இன்னும் சொல்ல போனால் நிறைய இந்த போதை பழக்கங்களும் மது பழக்கங்களும் எங்கே பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கின்ற போது சந்தோஷமான நாட்கள் வந்துவிட்டால் அங்கே அதிகமான முறையிலே மது பரிமாறப்படுகிறது. நாம் எதிர்வரக்கூடிய நாட்களை பார்க்கிறோம் அல்லவா, புத்தாண்டு என்று வந்துவிட்டால் அதிகமான முறையிலே மது விற்பனை நடக்கும். அதே போன்று பல விசேஷ தினங்களிலே மது விற்பனை நடப்பதை பார்க்கிறோம். ஒரு திருமண நிகழ்வுகளில் நாம் பார்க்கின்ற போது அங்கே நண்பர்களெல்லாம் சேர்ந்து இரவிலே பார்ட்டி நடத்துவார்கள். அப்படி பார்ட்டி நடத்த முடிச்சதுக்கு பின்னாடி சந்தோஷத்தை கடைசியாக பகிர்வதற்காக மதுவை கொடுக்கிறார்கள். கொடுத்து முடிச்சுட்டு என்ன நடக்கும், அங்கே இரவிலே மாப்பிள்ளை மறுநாள் திருமணம் முடிப்பதற்கு அங்கே காத்திருப்பாள், பெண்ணும் காத்திருப்பாள். இரவிலே நண்பர்களோடு சேர்ந்து மதுவை குடித்து விட்ட அந்த மணமகன் கடைசியில் அந்த நண்பர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளில் இரவிலே கொலையிலே முடிந்திருக்கும். மறுநாள் காலை அவர் திருமணம் மணமகனாக இருக்க வேண்டியவர் அங்கே அவர் இறந்து போகக்கூடிய நிலைமையையும், நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு அங்கே மிகப்பெரிய ஒரு துக்கமான நிகழ்வுகளை நடைபெறுவதை பார்க்கிறோம் அல்லவா. இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் காரணமாக வைத்துத்தான் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் போதை பழக்கம் என்பது, மது குடிக்கும் பழக்கம் என்பது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும், அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி தருகிறார்கள். நிறைய அதே மாதிரி வயது வித்தியாசங்கள் இல்லாத சில கொடூரமான செயல்கள் நடைபெறுவதற்குண்டான பின்னணியிலே பார்க்கின்ற போது ஒரு 60 வயசு பெண்ணை
மரியாதையாக பார்க்கக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் மாறி போய் சின்ன சின்ன குழந்தைகளை கருணை உணர்வோடு பார்க்கக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் மாறி போய் போதையினுடைய உச்சத்தில் மிகப்பெரிய தவறிழைப்பதனுடைய பின்னணியில் அத்தனையும் அங்கே போதை மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஃபஇன்னஹா மிஃப்தாஹு குல்லி ஷர், எல்லா பாவத்திற்கும் அது அடிப்படை காரணம் என்று சொல்லி காட்டினார்கள். உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களை சில இடத்திலே சாபத்திற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்திய போது மதுவினுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் இருக்கிறது அல்லவா, எல்லாவற்றையும் மொத்தமாக சபித்தார்கள். அந்த மதுவை தயார் செய்யக்கூடிய முதல் தயாரிப்பாளர் இருக்கிறான் அல்லவா, அந்த மதுவை எடுக்கக்கூடியவன், அந்த மதுவை எடுக்கக்கூடியவனில் தொடங்கி அது கடைசியில் யாரிடத்திலே போகிறதோ அவர் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். மதுவை எடுக்கக்கூடியவன், மது எடுப்பதற்கு உதவியாக இருப்பவன், மது தயார் செய்ததற்கு பின்னால் அதை லோடு ஏற்றிட்டு போறான் இல்லையா, லோடுமேன், அவன்ல இருந்து அதை எடுத்து செல்லக்கூடியவன், யாரிடத்தில் எடுத்து செல்லப்படுகிறதோ அவன் அதை ஒரு இடத்திற்கு சென்றதற்கு பின்னால் ஊற்றி கொடுக்கப்படுகிறது அல்லவா, அந்த மதுவை ஊற்றி கொடுப்பவன், அதை விலை கொடுத்து வாங்கக்கூடியவன், அதனுடைய பொருளை விற்றதற்கு பின்னால் அதை எடுத்து சாப்பிடக்கூடியவன், அல்லது அந்த காசு கொடுத்து வாங்கக்கூடியவன், அது யாரிடத்தில் கொண்டு போய் கடைசியில் சேருகிறதோ அவன் வரை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது சம்பந்தமாக அத்தனை விஷயத்தையும் சொல்லி சென்றார்கள். இன்றைய நிலையை பார்க்கின்ற போது நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்கால நிலையும் சரி, அதற்கு அடுத்துண்டான நிலைகளும் சரி மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சர்வ சாதாரணமாக விளையாட்டாக துவங்கிய பழக்கங்கள், பல காரணங்களை மதுவுக்கு சொல்லலாம். சில பேர் சொல்வார்கள் அல்லவா, நான் செய்யக்கூடிய வேலை கடினமான வேலை செய்கிறேன், அந்த வேலை பழுவு கொஞ்சம் எனக்கு அந்த அசதியை போக்கிக் கொள்வதற்காக நான் மது அருந்துகிறேன். சில பேர் சொல்லுவான், ரொம்ப கவலையா இருக்கிறியா, கொஞ்சம் கூட குடிச்சுட்டா அவனுடைய கவலை மறந்து தூங்கி விடலாம். அப்போ அவன் தூக்கத்தில் இருந்து அவனுடைய கவலையை மறப்பதிலிருந்து அவன் பருகின்ற பல்வேறு கஷ்டங்கள் அது கிடைக்கக்கூடாது என்பதற்காக சின்ன சின்ன வயசுல அவன் பழகக்கூடிய இந்த பழக்கம் அவனை எங்கே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது என்றால் மிகப்பெரிய மோசமானவனாக சமூகத்தில் மாற்றி போய்விடுகிறது. பார்ப்பதற்கு அவன் கண்ணியமானவனாக இருப்பான், மிக அற்புதமான அழகான முறையில் ஆடை உடுத்தி இருப்பான். ஏதாவது ஒரு மன உளைச்சல்ல அந்த சாராயத்து மதுவை குடித்ததற்கு பின்னால் அவன் போய் தெருவில் போய் கிடப்பான். அழகான முறையில் இருந்த ஆள் அறிவாளிகளின் பார்வையில் கேவலமானவனாக ஆக்கப்படுகிறார். போய் சாக்கடையினுடைய ஓரத்தில் போய் படுத்திருப்பார். அது எழுதக்கூடியவர்கள் அற்புதமாக விரிவுரையில் எழுதுவார்கள், நாய் அவன் அப்படியே நாக்கால வருடி கொண்டு போகிறது. அவன் போதையினுடைய உச்சத்தில் யாரோ ஒருத்தர் நம்ம அப்படியே தடவை கொடுக்குறாங்க போல் தெரியுது நினச்சிக்கிட்டு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி சொல்வானாம், அக்ரமக்கல்லா, அல்லாஹ் உனக்கு கண்ணியம் செய்யட்டும். அவனுக்கு போதையில் உட்கார்ந்திருக்கிறார், தன்னை வருடி கொடுப்பதும் ஏதோ ஒரு மனிதன் என்று நினைத்து கொண்டு நாக்கால் அது தீண்டுக்கு அந்த நாயினுடைய வருடலை கூட அவன் சொல்லுகிறார், அக்கிரமக்கல்லா, நாய்க்கு ஒரு துவா செய்யறவா அப்படின்னு பார்த்தா ஒரு குடிகாரனை சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவிற்கு அவன் கேவலப்படுத்தப்பட்டு போய்விடுகிறான். அது மட்டுமல்ல, உடலியல் ரீதியாக அவன் பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகளில் மருத்துவர்களால் சொல்லப்படக்கூடிய 5 உறுப்புகளை சொல்வார்கள் அல்லவா, ராஜ உறுப்புகள் என்று. அதில் மிக அற்புதமான உறுப்பு மனிதனுடைய கல்லீரல். உலகத்தில் எத்தனை மனிதனுடைய உறுப்புகளில் மற்ற உறுப்புகளில் ஏதாவது ஒன்றை செய்தால் அது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் எல்லா விதமான பிரச்சனைகளையும் உள்வாங்கிக் கொண்டு இயன்ற வரை தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கல்லீரலில் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையுமே அது தாங்கிக் கொள்ளும். ஒரு மனுஷனுக்கு பாதி கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்தால் கூட மீதி கல்லீரல் அதனுடைய பணியை சரிவர செய்யும் என்கிறார்கள் மருத்துவர்கள். அந்த கல்லீரலையே நாசமாக்கக்கூடிய ஒரு பானம் இருக்கிறது என்றால் குடியை அவன் குடிக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய கல்லீரை நாசமாக்கி விடுகிறது. அதனால இப்பேற்பட்ட பல்வேறு விதமான விளைவுகள் இருப்பதால் தான் மொத்தமாக சொல்லிக் கொடுத்தான். அது மிகப்பெரிய தீங்கு, எல்லா பாவத்திற்கும் அடிப்படை என்று சொல்லி காட்டினான். எல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய குழந்தைகளானாலும் சரி அல்லது மற்ற குழந்தைகளானாலும் சரி, நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் மருந்துக்கு கூட நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் மது பொருளை பயன்படுத்தாதீர்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அப்பேற்பட்ட மோசமான விளைவுகளை தரக்கூடிய மதுவிலிருந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காப்பாற்றல் புரிவானாக என்று துஆ செய்தவராக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறு விஷயங்களை
நமக்கு சொல்லித் தருகிறான். அதுபோன்று வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தன புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.